வணக்கம். வெளியில் லேசாக வானம் இருட்டி விட்டாலே போதும் அல்லது சிறிதளவு மழை பெய்து விட்டாலே போதும், இன்னைக்கு அதிக அளவு மழை பெய்யுமா என வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டு இருப்பதோடு, அவ்வப்போது டிவி முன் உட்கார்ந்து கொண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதாக ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்திருக்குதா என இன்றைய தலைமுறை மாணவர்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரித்திருப்பதை காண முடிகிறது. ஏன் இன்னும் சில மாணவ செல்வங்களோ மழை பெய்தால் ஹோம்ஒர்க் கூட செய்ய தேவையில்லை என மழை எப்படியாவது பெய்ய வேணும் கடவுளே அப்படின்னு பிரார்த்தனை கூட செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் சில மாணவர்கள் ஒரு படி மேல போய் சமூக வலைத்தளங்களில் கலெக்டர்களின் அக்கவுண்டிற்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது, எப்படியாவது லீவு விடுங்க என மெசேஜ்ல கோரிக்கை வைக்கிறாங்க. இவர்கள் ஒருபுறம் இருக்க, பெற்றோர்களே பள்ளிக்கு விடுமுறை எதுவும் விடப்படுமா என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கே போன் செய்து கேட்டு விடுவதையும் காண முடிகிறது. இந்த சூழல்ல தான் இது தொடர்பாக தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் தீபக் ஜாக்கப் மழை தொடர்பான செய்திகள் டிவியில் வந்தாலோ, சிறிய தூறல் அளவிலான மழை பெய்தாலோ மாணவர்களின் பெற்றோர்கள் உடனடியாக எனக்கு போன் செய்து இன்றைக்கு பள்ளிக்கு லீவு உண்டா என கேட்கிறார்கள். மழை பெய்தால் பள்ளிக்கு ஏன் லீவு விட வேண்டும்? நான் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவன். கேரளாவில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதலே மழை தொடங்கிவிடும். அப்போது நான் மழையில் நனைந்தபடியே தான் பள்ளிக்கு செல்வேன். அந்த நேரத்தில் மழை பெய்கிறது என்று நினைத்து நான் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்திருந்தால் இன்று உங்கள் முன்பு ஒரு கலெக்டராக நின்றிருக்க முடியுமா? எனவே தயவு கூர்ந்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புங்கள். வாழ்க்கையில் கல்வி மட்டுமே மற்றவர்களால் திருட முடியாத சொத்தாகும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.